வணக்கம். இன்னைக்கு டேட்டாவை பார்த்தா நிஃப்டி டவுன் 32 பேசிஸ் பாயிண்ட்ஸ், மிட் கேப் டவுன் 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ், ஸ்மால் கேப் டவுன் 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ், மைக்ரோ கேப் அப் 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ். பார்த்தா ஏதோ மார்க்கெட் இன்றைக்கி சரியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது இல்லையா? பட் எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது மார்க்கெட்டை பற்றி. ஏன் அது சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் ஒரு 200 பாயிண்ட் டவுனில் நிஃப்டி ஆரம்பிச்சது, கேப் டவுன் தான். பட் எண்டிங்கில் 170 பாயிண்ட் ரிகவர் ஆகி 0.3% தான் டவுன் ஆகுது. ஸோ இந்த டியூரிங் த டே பார்த்தீங்கன்னா கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிகவரி த்ரூ த டே. ஸோ அதை ரீட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ எல்லாமே ஆரம்பம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் எண்டிங் வந்து நல்லா இருந்தது. பட் அதுக்காக எல்லாம் பாசிட்டிவாக, மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவாக வந்தது. செக்டரில் பார்த்தீங்கன்னா ஐடியும் மீடியாவும் தான் பாசிட்டிவாக இருந்தது, அதெல்லாம் நெகட்டிவ். பட் ஆரம்பத்துக்கும் எண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி கம்மி நெகட்டிவாக தான் எண்ட் ஆச்சு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ஃபீலிங். அண்ட் இது ஆரம்பித்தது எப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து முதல்ல ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக 13வது நாள் இன்றைக்கி ஸ்ட்ரைக்ஸ் பண்ணார். ஸோ பட் நேற்று வந்து நம்ம இருக்கா ஆயிலோட விலை ஏறினதுக்கு காரணம் இந்த ட்ரம்ப்போட அட்டாக்ஸ் ஆன் ஈரானுக்கு இல்லை. இட் வாஸ் தட் அடிஷ்னலாக இந்த ஹவுத்தீஸ்னு ஒரு யெமெனி ரிபல்ஸ் இருக்காங்களே, அவங்க ஏதோ 2 டேங்கர் சவுதி டேங்கர் மேலே பாம்பு போட்டு அவங்களோட இன்னொரு ரெட் சி ரூட் வழியாக வர இது கூட தடங்கல் பண்ணுறதுக்குன்னு வந்து கதை வந்து இன்றைக்கி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நான் ஹவுத்தி அகேன்ஸ்ட்டை கூட அட்டாக் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே ப்ராபப்ளி ஆயில் மார்க்கெட் தான் லீட் எடுத்தது. அந்த 100க்கு நேற்று இருந்தது, இன்றைக்கி 100 தாண்டி மேலே போகாமல் திரும்ப வாபஸ் வாங்கி 97 ஒரு 3% இன்றைக்கி ஆயில் விலை இறங்கிட்டு. ஸோ அதான் ஃபஸ்ட் சிக்னல். ஆயில் வந்து இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு கொஞ்சம் நாள். ஸோ அது ப்ராபப்ளி ஸ்பில் ஓவர் ஆச்சோன்னு இந்தியாவில் இருக்கலாம். பட் என்னென்னா எஃப்ஐஎஸ் இன்றைக்கி வந்து நேத்தியோட இன்றைக்கி அதிகமாக விற்றுருக்கு. நேற்று ஒரு 3000 கோடி விற்றாங்களா, இன்றைக்கி 3800 கோடி விற்றுருக்காங்க. ஸோ அதிகமாக விற்றுருக்காங்க. பட் என்னோட இது என்னென்னா, மோஸ்ட் அப்படி அந்த விற்பனை இந்த கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஆரம்பத்துலேயே விற்றாங்க அப்படின்னு ஒரு என்னோடய ஃபீல். ஏன்னா டிஐஎஸ் இன்றைக்கி நேற்று அதே மேட்சிங்காக வாங்கினாங்க எஃப்ஐஎஸோட சேலர்ஸ்க்கு 3000 crores. பட் இன்றைக்கி அவங்க 5500 கோடி 2500 கோடி அதிகமாக இன்றைக்கி போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லாம் இறங்கினோடனே இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஸ்டாக்கு கொஞ்சம் மலிவாக கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு போய் வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஎஸ் இன்றைக்கி மெயின் காரணம் அந்த மார்க்கெட் ரிகவரி. பட் இது தவிர ஏன்னா மைக்ரோ கேப் இண்டெக்ஸும் ஒரு 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக எண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ நிடி நான் இன்ஸ்டியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் இன்றைக்கி மார்க்கெட்டை நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க என்னோட அபிப்பிராயம். தோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் அவ்வளோவா தெரியல. ஏன்னா 1400 ஸ்டாக் தான் ஏறித்து, 1200 ஸ்டாக் இறங்கிடுது. ஸோ பேலன்ஸ் ஸ்லைட்லி ஈவன் நவ் இன் ஃபேவர் ஆஃப் டிக்ளைன். பட் இந்த மைக்ரோ கேப்போட ரிகவரி பார்த்து பாசிட்டிவாக எண்டாகிறது பார்த்து எல்லா இண்டிசஸ் எல்லா செக்டர்ஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டவுனில் ஆரம்பித்து கொஞ்சம் அப்பில் முடிஞ்சு பாசிட்டிவாக முடிகிற அளவுக்கு நடக்கலையும் தவிர லெஸ் நெகட்டிவாக எண்டானதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னென்னா, இன்றைக்கி போத் க்ரூட் மார்க்கெட்டும் சரி, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வெதர் இன்ஸ்டியூஷனலோ நான் இன்ஸ்டியூஷனலோ எல்லோரும் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி கரெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக ஆகிடுது. இப்போது வாங்கிறதுக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் இடம் கிடைக்கிறதுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இது அடுத்த வாரத்துக்கு ஒரு நல்ல செய்தின்னு நான் நினைக்கிறேன், வாரத்துவம் கணக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னலாக டாலர் இண்டெக்ஸோ சரி, டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ சரி, இங்கே ருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ சரி, ருப்பி கரன்சியோ சரி, எல்லாமே ஃப்ளாட்டிஷாக தான் இருந்திருக்கு. ஒரு பெருசாக அங்கேருந்து ட்ரிகர் இல்லை, ரைட்? ஸோ இதுதான் மார்க்கெட். நான் அடுத்த வாரம் மார்க்கெட்டை பற்றி அஃப்கோர்ஸ் மண்டே பேசுவேன். பட் அடுத்த வாரத்துக்கு எனக்கு என்னென்னா, இந்த டியூரிங் தி டே ரிகவரினால் ஒரு நல்ல ஆரம்பம் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் அடுத்த வாரம் பார்க்க வேண்டியது அஃப்கோர்ஸ் மான்சூனோட ப்ரோக்ரஸ் கவனிக்கணும். ரெண்டாவது ஃபெட்டோட பாலிசி 28-29 வரும். இது ரெண்டு தான் அடுத்த வாரத்துக்கு கைடன்ஸ் கொடுக்கும். கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்த வாரம் நான் மண்டே அன்றைக்கி பேசுகிறேன். பட் இன்றைக்கி மார்க்கெட் தவிர மற்றது என்ன நடந்தது இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நடந்தது. ஃபஸ்ட்டு என்னென்னா, கவர்மெண்ட் வந்து கேபினெட் ஒரு 3000 கோடி பாவிய ரசாயன் ஒரு கெமிக்கல் பார்க்ஸ்க்காக அலோகேட் பண்ணி ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்க. ஸோ அது கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு அவ்வளோ நல்ல ரிசல்ட் என்னன்னா, பிஎம்ஐ இந்த பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்து கிட்டத்தட்ட 57 போன மாதம் இருந்ததுலேருந்து 53க்கு இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் ஸ்லோவராக இருக்குது. எஸ் 50க்கு மேலே இருந்தாலும் எக்ஸ்பென்ஷன் தான். பட் கொஞ்சம் லாஸ்ட் மந்த் கம்பேர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் தெரியறது, ரைட்? அது ஒன்று. இன்னொரு விஷயம் இன்றைக்கி என்னென்னா, ட்ரம்ப் வந்து செக்ஷன் 301 அப்படின்னு ஒரு செக்ஷன், 3 செக்ஷன் இருக்குது அவர் கையில். 124, 301, ஒரு 338 ஒரு செக்ஷனில் கனடாக்கு எதிராக போட்டார். நம்ம இப்போ இந்த பேசணும் அதை பற்றி. ஸோ 301 படி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மேலே ஒரு 10% டேரிஃப் போட்டாங்க. ஸோ இதில் நல்லதும் இருக்குது, நல்லா இல்லாததும் இருக்குது. நல்லது என்னென்னா, நம்ம கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் சைனாவோ
தாய்லாண்டோ வியட்நாமோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 12% அதிகம் டேரிஃப். ஸோ அந்தளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ஆனால் 70% இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இந்த அடிஷ்னல் டேரிஃப் அப்ளை ஆகும். ஓகே. மூணாவது நல்லா இல்லாத விஷயம் என்ன இதுலன்னா, நார்மலாக ஒரு டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல்ஸ்க்கு ஒரு டேரிஃப் ரேட் கோட்டான்னு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸம்ஷன் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இதில். ஸோ இப்போது இன்றைக்கி சில எர்னிங்ஸோட ஹைலைட் சொல்கிறேன். பிக் கம்பெனிஸ், டீசெண்டாக கம்பெனிஸ் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், நம்ம சென்னை பேஸ்ட் கம்பெனி தான். 60% ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு. 33% நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஏறி இருக்குது. அண்ட் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் 8.11%லேருந்து 9%க்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வேறாஸ் நிறைய பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா நிம்மில் ப்ரெஷர் இருந்தது. ஸோ இந்த கம்பெனி அது பக் பண்ணி ஒரு எக்ஸ்பேன்ஷன் அண்ட் நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா பார்த்திங்கன்னா ஒரு 70% ப்ராஃபிட் டவுன். பட் அதுக்கு ஸ்பெசிஃபிக் காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம், மிஸ்டர் ஷெட்டிங்கிற ஒரு என்ஆர்ஐயோட என்எம்சி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ரைட் ஆஃப் எடுத்துகிட்டு அதுக்கு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸை தோற்றுட்டாங்க. ஸோ இவங்க ஒரு 5,700 crore அதுக்கு ப்ரொவிஷன் பண்ணதுனால தான் இந்த ப்ராஃபிட் ட்ராப்பு. அது எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கிட்டத்தட்ட 9.5% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு. ஸோ அதுவும் ரீசனபிளாக குட் ரிசல்ட் தான் சொல்லுவேன். மூணாவது இந்த டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் 28% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இன்றைக்கி ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற கம்பெனி, ஜிங்கோட பை ப்ராடக்ட் சில்வர். ஸோ அந்த சில்வர் ப்ரைஸ் ஏறிது இல்லையா, அதனால் அவங்களோட ப்ராஃபிட் டபுள் ஆகி 5,500 கோடிக்கு வந்திருக்கு. ஸோ ஓவராலாக ரிசல்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல சிச்சுவேஷனை க்ரியேட் ஆகிறது. அடுத்த வாரம் நல்லா ஆரம்பிக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இனிமேல் என்னோடய வீக்லி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.